இதோ பாருங்க, இந்த வேர்க்கடலைய நான் 6 மாசம் கழிச்சு வந்து கேட்கும்போது நீங்க தரணும். சரியா? சரிங்கப்பா, கண்டிப்பா. என்னடா நம்ம அப்பா இத நம்ம கிட்ட கொடுத்துட்டு 6 மாசம் கழிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இத எப்படி 6 மாசம் வச்சிருக்கிறது? இந்த வேர்க்கடலை 6 மாசம் கழிச்சு வீணா போயிடுமே. ஓ அப்பா, நம்ம அறிவை டெஸ்ட் பண்றாரு போல. நாம இத சாப்பிடுவோம். இந்த பொட்டியில வச்சா பத்திரமா இருக்கும். 6 மாசம் கழிச்சு அப்பா வந்தா கொடுத்துடலாம். நாம இத விதையாக்கி விளைய வைக்கலாம். அப்பா வரதுக்குள்ள நல்லா வளர்ந்துரும். நிறைய சாகுபடி பண்ணிடலாம். ஆஹா, நாம நினைச்ச மாதிரியே வளர்ந்துடுச்சே. அப்பா இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. டேய் பசங்களா, நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன். 3 பேரும் வாங்க. அப்பா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. உள்ள வாங்கப்பா. சரி வாங்க, உள்ள போகலாம். நான் ஊருக்கு போகும்போது உங்ககிட்ட கொஞ்சம் வேர்க்கடலை கொடுத்து நான் திரும்பி வரும்போது கொடுக்க சொன்னேனே, அதை கொண்டு வாங்க. பா, நீங்க கொடுத்த வேர்க்கடலைய நான் பத்திரமா இதுல வச்சிருக்கேன். இதோ பாருங்க. இது என்ன வீணாகி போயிடுச்சே. அப்பா, நீங்க கொடுத்த வேர்க்கடலை 6 மாசம் வரைக்கும் எப்படி இருக்கும்? அதான் நான் அப்பவே சாப்பிட்டேன். எப்படி என்னோட அறிவு? அட கடவுளே, என் பிள்ளைங்க இவ்ளோ முட்டாளா இருக்காங்களே. நீ என்னப்பா பண்ண? அப்பா, கொஞ்சம் என் கூட வெளியே வரீங்களாமா? சரி, வருகிறேன். அப்பா, நீங்க கொடுத்த அந்த வேர்க்கடலைய விதையாக்கி சாகுபடி பண்ணதுல வந்த வேர்க்கடலை தான்ப்பா இது. வெல்கம் ஹோம். நீதான்ப்பா என் சொத்துக்கெல்லாம் வாரிசு. என்னோட எல்லா நிலத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். உன்னோட முட்டாள் அண்ணனையும் தம்பியையும் வேலைக்கு வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுப்பா. சரிப்பா.